ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அதனால அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ என்கொயரியும் சரி, படம் பிரச்சனையும் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளவு அழுத்தங்களுக்கு பிறகும் நான் ஏன் இதை இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா? நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? அதனால அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. தொடர்ந்து பாஜக பத்தி விஜய் அவங்க எதுவுமே விமர்சனம் வைக்கல, எதுவும் கடுமையா பேச மாட்டேங்கிறாரு. அதனால அவர் மேல சந்தேகப்பட வேண்டியதா இருக்குன்னு துரை வைகோ எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கு. முதல் மாநாட்டையே வந்து கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருக்காங்க. ரெண்டு ஆளும் கட்சி, மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி, ஆளும் கட்சியா இருக்கிற கட்சியை எதிரியா இவ்வளவு துணிச்சலோட அறிவிச்சிருக்காரு. நீங்க எப்படி வந்து இந்த மாதிரி சொல்ல முடியும்? இந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, தலைவர்கள் சொன்ன மாதிரி எவ்வளவோ முறையில் எவ்வளவோ வகையில் ஒன்றியத்தில் இருக்கும் ஆளும் கட்சி அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா தலைவரோட ஸ்டாண்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். மகாபலிபுரத்தில் என்ன சொன்னாருன்னு சொல்றது தெரியும். மதவாத சக்தியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு தெளிவான ஸ்டாண்ட் யாரும் சொல்ல முடியும்? நீங்க எப்படி வந்து பாஜகவை எதிர்த்து எதுவும் சொல்லவில்லை என்று சொல்வதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் அதை தான் சொன்னேன். நான் இப்ப அப்பெல்லாம் அழுத்தமே இதை கொடுக்க ஆரம்பிக்கல. இப்பதான் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ என்கொயரியும் சரி, படம் பிரச்சனையும் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளவு அழுத்தங்களுக்கு பிறகும் என்ன கூட்டணி குறித்து மதவாத சக்திகளோட கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதற்கு மேல் என்ன சொல்ல வேண்டும்?